ஈரோடு வளையக்கார வீதி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஃபரிதா பேகம் என்பது ஓட்டை வேறு நபர் போட்டுச் சென்றதாக வாக்காளர் தேர்தல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், கள நிலவரம் என்ன? அவர் குறித்தான இந்த புகார் குறித்து அலுவலர்கள் என்ன கூறுகின்றனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். ஈரோடு கிழக்கு இடைத்தொகுதிக்கான இடைத்தேர்தலானது தற்போது இன்று காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கிய விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கிழக்கு இடைத்தொகுதியை பொறுத்தவரை 237 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இதிலும் குறிப்பாக வளையக்கார வீதி பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்க பள்ளியில் சுமார் 7 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 வாக்குச்சாவடிகளிலுமே காலை முதலே இந்த வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 2 நபர்கள், அதாவது கணவன் மனைவி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாக்குச்சாவடியில் வாக்குகளை செலுத்துவதற்காக வருகை தந்துள்ளனர். அப்போது ஃபரிதா பேகம் என்பவருடைய ஓட்டை வேறு ஒரு நபர் ஏற்கனவே போட்டுவிட்டு சென்றதாக இங்கு பணியில் இருந்த அலுவலர்கள் அவர்களிடம் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் கோபமடைந்த ஃபரிதா பேகம் மற்றும் அவருடைய கணவர் ஜாவருல்லா இருவரும் அங்கு பணியில் இருந்த அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதே பகுதியில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த நிருபர்கள் இந்த வாக்குவாதத்தினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தனர். இதை அங்கிருந்த வெப்காஸ்டின் மூலமாக தேர்தல் அதிகாரி பார்வையிட்டு இங்கு பணியில் இருந்த அலுவலர்கள் மூலம் செய்தி சேகரிப்பு நபர்களை உடனடியாக வெளியேற்றுமாறு அறிவித்ததன் பேரில் அங்கிருந்த நபர்களை அதிகாரிகள் வெளியேற்ற முயன்றதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு சற்று பரபரப்பு நிலந்திருந்த சூழலானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கிருந்த அந்த ஃபரிதா பேகம் மற்றும் அவருடைய கணவர் ஆகியோரும் தங்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என கோரி இங்கிருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அதன் பிறகு ஏற்கனவே தங்களுடைய வாக்கினை வேறு ஒருவர் செலுத்திவிட்டு சென்று விட்டனர். ஆகையால் தங்களுக்கு மீண்டும் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படாது என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆகியோரிடம் முறையிட்டு தங்களுக்கான வாக்குரிமை பெறுவோம் என கோரி அவர்கள் இருவரும் இங்கிருந்து தேர்தல் அதிகாரிகளை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை 237 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் 9 வாக்குச்சாவடிகள் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலுமேயே எந்த ஒரு முறைகேடும் இல்லாமல் சுதந்திரமாகவும் அமைதியான முறையிலும் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் வாக்காளர்களுக்கு வசதியாக இன்றைய தினம் தொகுதி முழுவதும் பொது விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடுமுறையை பயன்படுத்தி அனைவரும் 100% வாக்குப்பதிவிற்கு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது கள்ள ஓட்டு என்பது ஒரு இடத்தில் பதிவாகியிருக்கக்கூடிய சம்பவம் சக வாக்காளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராம்குமார். சுதன், தகவலுக்கு நன்றி.